என்ன பிரச்சனை இருக்கு? சார் காமராஜ் சார், சார் அந்த இது கூட ஒண்டர் வேர்ல்டு கூட கொஞ்சம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒண்டர் வேர்ல்டு அதே போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஒண்டர் வேர்ல்டு சென்னை இருக்கிறது நான் அங்கதான் பண்றேன். பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே சார், நான் அங்கதான் இருக்கேன். ஒண்டர் வேர்ல்டு சென்னையில இருக்கீங்களோ? அங்கதான் இருக்கேன். நீங்க ஒண்டர் வேர்ல்டு காட்டின என்ன மக்கள் பார்ப்பாங்க? ஏன் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க? ஒண்டர் வேர்ல்டு காட்டுறது இல்லையா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது ஒண்டர் வேர்ல்டு நம்ம எங்க இருக்கிற. சரி சரி, நான் வரேன், இந்த கீழே வரேன். ஒண்டர் வேர்ல்டு சென்னை பாபு சார். ஹலோ செக்ஷன் அதுதான் நேரு கோட் தான் நான் சொல்லிட்டேன். நீங்க போட்டது மோடி கோட். ஹலோ சார், கேக்குதுங்களா? குடார்சிங் சார், குடார்சிங் நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுது இது, ஒரு பொன் மாலை பொழுது. ஆம் நண்பர்களே, என்னன்னு கேட்டா இன்னைக்கு வந்து நம்முடைய புள்ளி விவர பேச்சாளர் வேடராஜன் சார், அடாடா எதை சொல்லுவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறது. பொருளை எடுத்தா உள்ள போய் இன் அண்ட் அவுட் எல்லாம் போய் லெஃப்ட் ரைட் எல்லாம் போய் யூ டர்ன் போட்டு பட்டையை கிளப்பிட்டு வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான லீடர் நம்மோட இருக்கிறாரு. லைட் ஆஃப் பண்றீங்க, ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சா என்னவா இதுல எப்படி போதும். அதனால ஒரு அற்புதமான ஒரு டைம் இது, நல்ல டைம் கூட. நம்ம எல்லாரும் வந்து நம்முடைய இந்த வேடராஜன் சார் பேச கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். என்ன காரணம்னா, ஒரு பொருளை எடுத்து அந்த ஒரு பொருளை ஒன்றை எடுப்பார், ஒன்றை சிந்திப்பார், ஒன்றை மட்டுமே பேசுவார். நினைவு, வாக்கு, நடக்க எல்லாவற்றிலும் வேடராஜன் சாருடைய பேச்சு வந்து ஒரே இடத்துலதான் நிற்கும். அவருடைய பேச்சு சார்பா இருக்கும். கத்தியை தீட்ட வேண்டாம், புத்தியை தீட்ட என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். வெற்றி பாதைக்கு நம்மை வழிவகுத்து இழுத்து செல்லும். இந்த பொருள்களில் மறைந்திருக்கிற மகத்துவம், இந்த பொருள்களில் மறைந்திருக்கிற மிகச்சிறந்த ஆரோக்கியம், இந்த பொருள்களில் மறைந்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஆம் நண்பர்களே, இன்னைக்கு மளிகை கடை வச்சிருக்கிற ஒருத்தர், அவரு மளிகை கடையில எத்தனை கலப்படம், எத்தனை கெமிக்கல், எவ்வளவு மோசமான பொருள்கள் விற்கப்படுகிறது. கோல்கேட் பேஸ்ட்டை நம்பி வளர்க்க முடியுமா? எத்தனை பேருக்கு சொத்தை, எத்தனை பேருக்கு வந்து பல்லு போயிருச்சு, பவுடு போயிருச்சு, இகரு போயிருச்சு. ஆனால் இன்னைக்கு கோல்கேட்டுக்கு மாற்று நம்முடைய ஆர்சிஎம் பேஸ்ட் காலையில ஹெர்பல் பேஸ்ட்லும் மாலையில ஆயுர்வேதிக் பேஸ்ட்லும் பல்லு விளக்கிட்டு படுங்க. காலையில எந்திரிச்சு உங்க ஒரு வாய் துர்நாற்றம் அடிக்காது, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, ரம்மியமா இருப்பீங்க. எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து ஆர்சிஎம்ல சொல்ல முடியும். ஆர்சிஎம் என்பது ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வு. ஆர்சிஎம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். கடவுள் எல்லாருக்கும் வந்து வரத்தை கொடுக்க மாட்டாரு, நம்ம ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கிறார். வரம் பெற்றவர்கள் உள்ளே வந்திருக்கிறோம். நண்பர்களே, நலம் பெற வேண்டும், எல்லாரும் வாழ்வில் வளம் பெற வேண்டும். நம்முடைய வரத்தை வந்து வரமாக்குவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய லைஃபை வந்து சீராக்குவோம். கண்டிப்பாக
பிறந்துட்டோம், கண்டிப்பா ஒரு நாளைக்கு இறக்க போறோம். ஆனால் நாம் எத்தனை பேர்த்த வந்து நன்மை செய்துட்டு போயிருக்கிறோங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்புல நம்மோட இணைஞ்சிருக்கிறது வேடராஜன் சார் மட்டுமல்ல, ஒன்றரை வேர்ல்டுனுடைய ஓனர் நம்முடைய சுவாதி மேடமும் பாபு சுவாதியும் இணைஞ்சு நம்ம கூட வந்து இன்றைய கூட்டத்துல மிகப்பெரிய பங்காற்ற இருக்கிறாங்க. ஆங்காங்க இருக்கும் நம்முடைய கஸ்டமர்கள் எல்லாத்தையும் இணைங்க. இந்த 8 மணி நமக்கு ஒரு கிஃப்டட் டைம். இனி தொடர்ந்து வந்து ஃபர்தர் லேட்டை அவாய்ட் பண்ணி நான் வந்து நம்முடைய வேடராஜன் சாரை நான் வந்து உங்களுடைய பலத்த கரவாசோட நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் வேடராஜன் சார், ஸ்டார் கோல்டு. ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஸோ நன்றி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? அருமையா கேக்குது சார். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா கொஞ்சம் ஒன்றரை ஒரு மீட்டிங் முடிஞ்சது இப்பதான் ஒரு 7:30க்கு. ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ திரும்ப நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ பிஸ்னஸ் நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா இன்னும் ஒரு 6 மாசத்துலயே ஒரு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா 2024 முடியும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சார் கேக்குதுங்களா சார்? சார் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே சார், ஓகே மேடம். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா 2024 கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய பின் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் நடக்க போகுது. ஸோ அதுக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து துவங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு நம்ம லீடர்ஸ் நேற்று வந்து அங்கே நம்ம மூர்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா சஃபயரு அவர் ஈரோட்டில் வந்து ஒரு ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. மூர்த்தி சார் மட்டும் இல்லை, நம்மளோட அகிலா மேடமும் சேர்ந்து அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த அகிலா மேடம் இங்கேயும் அந்த 1 day பிஃபோர் இங்கே வந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இங்கே மீட்டிங் நடந்தது. ஸோ அவங்க அகிலா மேடமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரைனிங்கில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க அதை. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் ஒரு லேடிஸ் பார்ட் என்ன, ஒரு ஃபேமிலியில் இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸை எந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக நேற்று பேசினாங்க. நிச்சயம் நம்ம வந்து அந்த பேச்செல்லாம் கேட்டதோட நிறுத்தாம 100% அவங்க சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதாவது இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் செட் பிஸ்னஸ். இங்க நம்ம எந்த அளவுக்கு மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா growth ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்ட் செட்டை மாத்தாம இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல வந்து growth வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா ஆரம்பத்துல அவங்களும் மூர்த்தி சார் பிஸ்னஸ் எடுக்கும்போது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸை பத்தி அவங்க வந்து சரியா புரிதல் இல்லாததுனால அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து மூர்த்தி சார் வந்து விடாம இதுல வந்து ஜெயிக்க முடியும், இதுல வந்து எதிர்காலம் இருக்கு, இதுல வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் லைஃப் லாங் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கு, நம்ம பரம்பரைக்கே இருக்குன்றத புரிஞ்சு அவர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100% சப்போர்ட்டோட வந்து இன்னைக்கு அகிலா மேடம் வந்து மூர்த்தி சாருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு சப்போர்ட் தான் வந்து மூர்த்தி சாரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் இந்தியால பிகெஸ்ட் பின் அச்சீவர் சஃபயர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, நம்ம கம்பெனி எம்டி கூட அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 100% ஈடுபாடு, 100% மேல ஒரு ஈடுபாடு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நேற்று அன்னைக்கு சாட்டர்டே வந்து மூர்த்தி சார் பண்ண ட்ரைனிங்ல பார்த்தோம். ஸோ பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கையில எப்படி எடுக்க போறோம், நம்ம இதை எப்படி கொண்டு போக போறோம், அதுதான் வந்து நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
வேற யாரும் எடுக்க முடியாது, நம்ம அப்ளைன் எடுக்க முடியாது, நம்ம டவுன்லைன் எடுக்க முடியாது. நம்ம இந்த வியாபாரத்துல என்ன பண்ண போறோம், நம்ம டீமை எங்க கொண்டு போக போறோம் அப்படின்றத வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா, இந்த பிசினஸை சீரியஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அதை கையில் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதுல. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க கூட முடியாத அளவுக்கு வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இருக்கு. அதாவது ஒரு சின்ன உதாரணத்தோட நம்ம ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, ஒரு யானை, அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யானையை தான் குறிப்பிடலாம். ஆனால் அந்த யானையை என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுலேயே பிடிச்சிட்டு வந்து சர்க்கஸ்லேயும் சரி, இப்போ சர்க்கஸ்லலாம் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. பட் ஒரு கோவிலில் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசு அதுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும்போதே அதை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு செயினை போட்டு கட்டிடுறாங்க. ஸோ அந்த செயினை வந்து என்ன பண்ணோம்னா அது வந்து அந்த ஏஜ் அந்த சைஸ் அந்த ஒரு வயசுல வந்து அந்த செயினை வந்து அதனால அறுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா அதை கட்டி போட்டுறாங்க அந்த செயின்ல. அப்போ அது என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே அந்த செயின்லயே கட்டி 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 அது வந்து செயினை இழுத்து இழுத்து ட்ரை பண்ணுது, அதை வந்து அத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுது. ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ணுது அப்படின்னா, இனிமேல் அந்த செயினை வந்து நம்ம வந்து அத்துட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த யானை வந்துருது. ஆனா அந்த செயினை போடும் போது அது இருந்த சைஸும் அது முழு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சைஸும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செயின் எல்லாம் அதுக்கு வந்து ஒரு தூசி மாதிரி ஒரு சட்டுன்னு ஒரு இழுத்துன்னா அந்த செயின்லாம் சுக்குநூறா போயிடுவாங்க. ஆனா அதுக்கு அந்த சின்ன வயசுல கொடுத்த மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்ல என்ன அது முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த செயினை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த செயின் தான் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் நம்மளை கட்டுப்படுத்த போகுது அப்படின்ற முடிவோட என்ன பண்ணுதுன்னா, எவ்வளவு பெரிய பலம் கொண்ட ஒரு யானையா வளர்ந்திருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த செயினை வந்து கட் பண்ணி போகணும்னு முடிவு எடுக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜாப்ல ஒரு பிசினஸ்ல இருந்து நம்ம என்ன முடிவெடுத்துட்டோம்னா, நம்மளால இதுதான் முடியும், நம்மளால ஒரு ஜாப்ல போய் தான் பணம் சம்பாதிக்க முடியும், நம்மளால ஒரு பிசினஸ் ஒரு சின்ன பெட்டி கடை நடத்தி தான் நம்மளால சம்பாதிக்க முடியாது, தாண்டி நம்மளால பண்ண முடியாது, நம்மளால ஒரு சர்க்கிள் நம்மளை சுத்தி ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே கட்டுப்படுத்தி உள்ள உட்கார்ந்துட்டு. ஸோ நம்மளுக்கே தெரியல நம்மளுடைய பவர் எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்றத வந்து நிரூபிக்க ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைரக்ட் செல்லிங், நேரடி விற்பனை அப்படின்ற ஒரு துறை. ஸோ அந்த துறையில நீங்க எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க வந்து படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம், நீங்க வந்து வியாபாரத்துல அனுபவம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க ஜாப்ல ஃபுல் டைம் இருந்தாலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் 18 வயசு நாங்க யாரு வேணும்னாலும் டைரக்ட் செல்லிங் உள்ள வந்தா அவங்க கண்டிப்பா ஒரு கனவோட உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். அதுதான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, அந்த துறை கடந்த 50 வருஷமா அந்த துறை வந்து நிரூபிச்சிருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இன்னும் பெரிய லெவல்ல நிரூபிச்ச அளவுக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அயல் நாடுகள்ல அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் சைனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி விற்பனை துறையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதனையாளர்கள், பெரிய பெரிய லெவல்ல பணக்காரர்கள். அந்த பணக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு வியாபாரம் பண்றவங்க, பெரிய லெவல்ல வியாபாரம் பண்றவங்க கூட அந்த அளவுக்கு வந்து பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அவங்க. ஆனால் டைரக்ட் செல்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டெட் இன்கம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மைண்ட் செட்டை நம்ம உடைக்கணும். யானை எப்படி அதனுடைய பலம் அதுக்கு தெரியுமோ அந்த பலத்தை வந்து அது உடைச்சி கொண்டு வர்றதுக்கு முடியும் அப்படின்றத அந்த யானைக்கு மைண்ட் செட் இருந்தா எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு சங்கிலியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யானையை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதனுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்ததுனால என்ன ஆச்சு, அது கடைசியா இறக்குற காலம் வரைக்கும் அந்த செயின்லயே அது வந்து கட்டுப்பட்டு இறந்து போகுது. அந்த மாதிரி இல்லாம எஸ் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு துறை கிடைச்சிருக்கு, அந்த துறையில நான் வந்து வாழ்க்கையில முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தை எல்லாத்தையும் என்னால முடியும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நம்ம எல்லாரும் இருக்கோம். அதுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய RCM. அந்த டைரக்ட் செல்லிங் துறையில நமக்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த நிறுவனம். ஸோ அந்த ஒரு நிறுவனம் நிச்சயமா நீங்க வந்து ஆணித்தரமா நீங்க வந்து மனசுல எடுத்துக்கலாம், நீங்க 10 பேருக்கு அதை சொல்லவும் சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு RCM நிறுவனம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. வெகு விரைவில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னு வர்றதுக்கான விஷயங்கள் அத்தனையும் நடத்திட்டு இருக்கு. அதனுடைய MD நம்ம TCG வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய லெவல்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அவர்.
கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் 2017 உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா டால் ஐட்டம் கிடையாது, பெயிண்ட் கிடையாது, நிறைய பொருள் எதுவுமே இல்லை. இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஆர்சிஎம் உள்ள வந்தோம். வந்து வெயிட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிய பெரிய வளர்ச்சி போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இதுல நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே இருக்கோம். நம்பிக்கையோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒண்டர் வேர்ல்டுன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் எஃப்எம்சிஜி டிப்போ கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே இது வரைக்கும் வந்து ஆர்சிஎம் வந்து எந்த ஒரு ஸ்டேட்லையும் வந்து அந்த ஒரு நான் எஃப்எம்சிஜி அதாவது ஃபுட் ஐட்டம் இல்லாம ஒரு டிப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து இங்க சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்தோம், ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு முழு நம்பிக்கையோட இந்த ஒரு துறையில நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாராலையும் அந்த மைண்ட் செட்டை மாத்தி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்ல, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு கூட மீட்டிங்ல வந்து காமராஜ் சார் வந்து பேசினார். ஸோ பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எங்க மேலே எங்களுக்கு ஒரு கோவம் வந்து ஒரு அரசு துறையிலேருந்து ரிட்டையர் ஆகி இன்னைக்கு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய சம்பளத்தில் 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். அதாவது அவங்க இருக்கும்போது ரிட்டையர் வரக்கூடிய வருமானமே பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக தான் போயிட்டு இருக்கும் பல பேருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் அந்த வருமானம் வருது அப்படின்னா அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து போதுமான பணம் கையில் இருக்கணும், போதுமான வருமானம் கையில் இருக்கணும். ஆனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வருமானம் வந்து நம்மளுக்கு 3ல் ஒரு பங்கா குறையும் போது என்ன ஆகும்? நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடும், நம்ம மேல இருக்க மரியாதை போயிடும். நம்மளுடைய நிலைமையே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாத ஒரு நபரா நம்ம வீட்டில் வந்து பார்க்குற சூழ்நிலைக்கு மாறிடும் அது. ஆனால் அது மாதிரி இல்லை அப்படின்றத நிரூபிச்சு காட்டின ஒரு லீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜ் சார். அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தை கையில் எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து வாழ்க்கையில வந்து பணத்துக்கு இனிமேல் எனக்கு லைஃப்ல பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு ரிட்டையர் ஆயிருக்காரு. அதை வந்து ஈடுபடுத்தப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம். ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு லெவல்ல இருக்காரு இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு நம்பிக்கையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ண முடியும், எவ்வளவு ஒரு சேஃபான அதாவது பாதுகாப்பான ஒரு வருமானம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாதுகாப்பான வருமானம் நம்மளுக்கு எங்க கிடைக்குது அப்படின்றத டைரக்ட் செல்லிங்ல கிடைக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் யாரும் நம்பல. ஆனா அது நிரூபிச்சு காட்டின ஒரு லீடர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவர் மட்டும் இல்லை, நம்ம கூட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அச்சீவர் அப்படின்ற லெவல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெகதீசன் சாரு, அஸ்கரு, கந்தசாமி சாரு, அப்புறம் ராமசாமி, ரவி, அப்புறம் நாசர் சாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு வேல்யூபிள் லீடர்ஸ் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம். ஸோ காமராஜ் சார் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்றதே கூட நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த டைரக்ட் செல்லிங்க இப்ப என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோமோ அதை விட ஒரு 100 மடங்கு அதிக வேகத்துல நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த டைரக்ட் பேசிவ் இன்கம்ன்ற ஒரு வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாபோ பிசினஸ்லயோ தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் அதை விட அதிகமான வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எதுல இருக்கோ அதான் வந்து பேசிவ் இன்கம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வெளியே இருக்கா அப்படின்னா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒரு ஜாப்லயோ பிசினஸ்லயோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சேர்த்து வச்சு ஒரு வீடு, அந்த வீடை வாங்கி நம்ம கட்டி அதுல ஒரு பகுதியில நம்ம இருந்துக்கிட்டு மிச்சம் ஒரு 3 பகுதியில வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா அந்த வாடகைக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வேலையும் நம்ம மாசம் மாசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாடகை பாட்டுக்கு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு வகையான பேசிவ் இன்கம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 கோடி 2 கோடி பேங்க்லயோ இல்ல ஷேர்லயோ போட்டு வச்சோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பேசிவ் இன்கம்.
ஏன்னா அந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்துக்கு நம்ம வந்து தொடர்ச்சியா மாதம் மாதம் தினசரி எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வந்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பல வருஷங்கள் சேமித்த பணத்தை முதலீடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வரும். ஆனா ஆர்சிஎம்ல நம்ம முதலீடே இல்லாம இந்த வாய்ப்பை கையில எடுத்து இந்த பொருட்களை பயன்படுத்தி அதனுடைய தரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நியாயமான விலையை புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியா யூஸ் பண்ணி அந்த யூஸ் பண்றது மூலியமா பல பல பணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிச்சமாகுது. அதாவது சேவிங்ஸ் இஸ் ஆல்சோ அனதர் கைண்ட் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேமிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான வருமானம் நம்மளுக்கு. ஸோ அந்த வகையில ஆர்சிஎம்ல நம்ம பொருள் வாங்கும்போது நம்மளுடைய பணம் வந்து சேவிங்ஸ் ஆகுது, மிச்சப்படுது, அது ஒரு வருமானம் நம்மளுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நல்ல விஷயத்த நம்ம எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம், அது எத்தனை பேர்கிட்ட போய் சேருது, சேர்ந்தவங்களும் அந்த பயனை அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்குதான்னு நம்ம செக் பண்ணா நம்மளுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் மினிமம் 2 years, மேக்சிமம் 5 years. அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்யும் அப்படின்னா கண்டிப்பா 5 வருஷம் கழிச்சு இந்த ஒரு வீட்டுல இருந்து வரக்கூடிய வாடகை, ஒரு பேங்க்ல போட்டா நமக்கு வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி இந்த ஒரு ஆர்சிஎம் வியாபாரத்துல தொடர்ச்சியா நம்மளுக்கு அப்புறம் இப்ப காமராஜ் சாருக்கு வர்ற மாதிரி டெக்னிக்கல் அச்சீவர்ஸ்க்கெல்லாம் வர்ற மாதிரி தொடர்ச்சியா நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பத்துக்கு அந்த வருமானம் போவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு போவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேர பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 7 தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஒண்டர் வேர்ல்டுக்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 7Gன்னு வச்சிருக்காங்க. 7 ஜென்மம், 7 தலைமுறைக்கு இந்த வருமானம், இந்த வியாபாரம் இருக்கும் அப்படின்றத ஒரு குறிப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா 7Gன்னு அதுக்கு பேரை வச்சிருக்காரு. அந்த பாபு சார் வந்து அந்த ஒண்டர் வேர்ல்டுக்கு வந்து பேர் வச்சதே வந்து அது ஒரு காரணம். ஸோ வந்து 7Gனா என்னன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நியூமராலஜிக்கல் அப்படிலாம் கிடையாது. 7 தலைமுறைக்கு உள்ள ஒரு வியாபாரத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஈடுபட்டிருக்கோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பேரை வந்து இந்த ஒண்டர் வேர்ல்டுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு துறையில நம்ம இருக்கோம், எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாளராக தான் நம்ம போறோம். சாதனைனா என்னன்னா ஒரு மரியாதையோட ஒரு பெரிய வருமானம். இப்ப இன்னைக்கு வந்து மூர்த்தி சார் வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து உடனே நிக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு மரியாதை. ஸோ இன்னைக்கு நம்ம போனா அந்த மாதிரி எங்கேயாவது மரியாதை இருக்கா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த மாதிரி வாய்ப்பு வெளியே கிடையாது. ஆனா ஆர்சிஎம்ல இந்த டைரக்ட் செல்லிங்ல நம்ம அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சு நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் இன்னைக்கு வந்து காமராஜ் சார் அப்படின்னா டெல்லி வரைக்கும் தெரியும், நம்ம டிசிஜி வரைக்கும் தெரியும், குறைஞ்சது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஆர்சிஎம்ல இந்த டைரக்ட் செல்லிங்ல ஈடுபட்டவங்க, அது மாதிரி டெக்னிக்கல் அச்சீவர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல்லையும் சாதனை நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வெறும் பெருமை மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து பெரிய வருமானத்தோட இந்த பெருமை கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் செல்லிங்கோடைய நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஏன்னா யூஸ்வலாக வந்து 8லேருந்து 9 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் விளக்க கூட்டம் தான் அது. ஸோ இன்னைக்கு காமராஜ் சார் சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரியுடைய பவர் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. ஸோ அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் வந்து இதை பேசிட்டு இருக்கேன். நான் அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரு 10 நிமிஷம் ப்ராடக்ட் பற்றி பேசிட்டு அடுத்து என்ன பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஒரு யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து இந்த வியாபாரத்தில் எப்படி ஆர்சிஎம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய டைரக்ட் செல்லிங்ல வகிக்குதோ அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து இந்த யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனி. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா நம்மளும் நம்ம டீமும் டிசிப்ளினா அந்த பிசினஸை ஒரே சிந்தனையோட பண்றதுக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு சிந்தனையில பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போட் இருக்கு, அதை துடுப்பு போட்டு நம்ம ஒரு 10 பேர் அந்த துடுப்பு நம்ம வந்து கேரளாலாம் அந்த போட்டு ரேஸ் பார்த்துருப்போம். ஒரு நீட்டா அந்த போட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் 40 பேர் உட்காந்து துடுப்பு போடுவாங்க. ஸோ துடுப்பு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த வேகத்துல அந்த வீடியோல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த துடுப்பு அத்தனையும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஆக்ஷன் இருக்கும். அந்த 30 பேரும் பாத்தீங்கன்னா அந்த துடுப்பை வந்து கையை மேல தூக்கி திரும்ப தண்ணியில தள்ளி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே சிங்க் ஆயிருக்கும். அப்படியே எல்லாம் சிங்க்னா என்னன்னா
ஒன்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த துடுப்பு போடுற விஷயம். இதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்களேன். அந்த 30 பேரும் 30 விதமா துடுப்பு போட்டாங்கன்னா என்ன ஆகும்? சரிங்களா? சோ அப்ப அங்க ஒரு டிசிப்ளின், என்ன டிசிப்ளின் அப்படின்னா, அந்த துடுப்பை இப்படிதான் போடணும், இப்படி போட்டாதான் நம்ம வந்து அந்த படகு போட்டியில ஜெயிக்க முடியும். ஆளுக்கு ஒரு பக்கம் துடுப்பை போட்டோம்னா என்ன ஆகும்? எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தான் நிற்போம். நம்ம ஒரு முன்னேற்றம் வராது, இல்ல அங்கேயே சுத்திட்டு இருப்போம் நம்ம. சோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு வியாபாரத்திலையும் சில டிசிப்ளின் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடை வந்து நம்ம சரியான முறையில நம்ம பின்பற்றணும். நம்ம வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லை இது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த 21 கோல்டன் ரூல் தெரியும். ஆனா அதை எத்தனை பேர் பின்பற்றுறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நம்ம பின்பற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை டீம் கிட்ட சொல்லி கொடுத்து, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து, அதனுடைய பலனை சொல்லி கொடுத்து, நம்ம டீமையும் பின்பற்ற வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்க ஆர்சிஎம் வியாபாரத்துல நம்ம பிரசன்ஸ், நம்மளுடைய பங்களிப்பு இருந்தாலும் இல்லாட்டாலும் வருமானம் எந்த காலத்துல நிக்காதோ அதுதான் பேசிவ் இன்கம். அதுக்குதான் வந்து நம்மளுடைய லீடர்ஸ் இன்னைக்கு வர நம்ம டைமண்ட் ஷேர்ல இருந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த யூனிஃபிகேஷன் சிஸ்டம் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்த மூர்த்தி சாரா தான் சொன்னாரு, கோபாஜியா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம லாங் டேர்ம்ல தொடர்ச்சியா ரொம்ப நாளைக்கு இந்த வியாபாரத்துல கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வியாபாரமோ ஒரு ஜாப்லயோ இருந்தோம் அது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாதான் வருமானம் அப்படின்னா அப்ப இந்த துறைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வியாபாரம் நம்ம உழைக்க வேண்டிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 5 வருஷம் சரியான முறையில சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், நல்ல பெரிய வருமானத்தோட. அதுதான் சிஸ்டம். ஸோ அதனால இப்ப நான் வந்து ஒரு 5 minutes நம்மளுடைய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு அதை இதுல காட்டுறோம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர்ல காட்டுறேன். ஸோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஹலோ. சார் தெரியுதுங்க சார், அழகா தெரியும் சார். ஓகே 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 மேடம், ஓகே மேடம், நன்றி. சரிங்களா? ஸோ நூடுல்ஸ், அதாவது இந்த ஏன் இதை நூடுல்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லா தரப்பு மக்களும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்துல வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு பங்கு வகிக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆசை, நல்ல ஒரு டேஸ்டா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நம்ம ஹோட்டல் போனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நூடுல்ஸ்ல இருக்கு. ஆனால் வெளியே நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நூடுல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நூடுல்ஸ் வந்து வெளியே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மேகி நூடுல்ஸ் கூட அரசாங்கமே தடை பண்ணாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இன்னைக்கு திரும்ப மார்க்கெட்ல இருக்கு. பட் சேஃபா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்பி நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கிரீஷ் சார் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்கட்டுக்கு ஒரு டெமோ போட்டார். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. வெளியே இருக்கிற மற்ற பிஸ்கட்டுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதை வந்து தண்ணியில போட்டோன்னா அது கரையிற அந்த விதம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. இது உள்ள நாள் நம்ம அந்த பிஸ்கட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோன்றத நினைக்கும் போது ஒரு பயமும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த பிஸ்கட் தான் வந்து பிரபலமா ரொம்ப போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அப்போ எத்தனை பேருடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து அன்னைக்கு வந்து அந்த டெமோல காமிச்சாங்க. ஸோ அந்த வகையில நூடுல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம நூடுல்ஸ் எவ்வளவு சிறப்பான ஒரு நூடுல்ஸ் நம்ம கையில இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாட் இஸ் குட் டாட் நூடுல்ஸ்? த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஒரே ஒரு நிமிஷம்.
of children is also helpful in their physical development. Fully loaded with protein and dietary fiber. நம்மளுடைய நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா புரோட்டீன், புரதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புரோட்டீன் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைபர், நார் சத்து. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நார் சத்து உணவை எடுக்கிறதே இல்லை. அந்த நார் சத்து உணவு எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைஜஷன், அந்த ஜீரண மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இயங்கணும். ஸோ அப்போ ஒரு நார் சத்து இல்லாத உணவை தொடர்ச்சியாக சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல சத்துக்கள் உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சு. சத்துக்கள் உரியற தன்மை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளோட உடம்பு வீக் ஆகிட்டே போகும். அப்போதான் வந்து என்ன ஆகுதுன்னா பல நோய்களுக்கு வந்து நம்ம வந்து போய் மாட்டிக்கிறோம் அந்த நோயில. உதாரணத்துக்கு நோய்கள், இந்த சத்து குறைவுனால வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வை கோளாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, வளர்ச்சி இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த நார் சத்து இல்லாத காரணங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது. அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா நார் சத்து போதுமான அளவு அதில் இருக்குது. அப்புறம் ப்ரொவைட்ஸ் குட் ஹெல்த் வித் ரிச் இன்கிரீடியன்ஸ். சரிய நல்ல ஆரோக்கியம், ஒரு உயர்தரமான மூலப்பொருட்கள் அதில் உள்ள சேர்த்திருக்காங்க. அதில் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதான் இதுதான் நம்ம சொன்னது. ஸோ நம்மளோட ஜீரண மண்டலத்தை முழுமையான அளவுல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதுகாப்பான ஒரு உணவா இருக்கு நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, அதுல வந்து சோயா புரோட்டீன் இருக்கு, அப்புறம் பட்டாணி, பீ புரோட்டீன் அப்படின்னா பட்டாணியில இருக்க புரதம், அதுக்கப்புறம் ஓட்ஸ்ல இருக்கிற புரதம், இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நூடுல்ஸ்ல நம்மளுக்கு ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிள்ளைங்க, ஏன்னா பிள்ளைங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சத்து இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க, அது டேஸ்டா இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த டேஸ்டையும் ஆரோக்கியமா கொடுத்துருக்காங்க நம்ம நூடுல்ஸ்ல. ஸோ இட்ஸ் எ ரெவல்யூஷன் இன் த நூடுல்ஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு புரட்சி. அதாவது நூடுல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. அதுல ஒரு புரட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட் டாட் நூடுல்ஸ். சரிங்களா? ஸோ இதுல வந்து சாரி குட் டாட் நூடுல்ஸ் என்னென்ன இருக்கு? ஹை புரோட்டீன், டயட்ரி ஃபைபர் அண்ட் டேஸ்டியா இருக்கிறது. ஸோ வை குட் டாட் நூடுல்ஸ் இஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் கிட்ஸ். எதனால குட் டாட் நூடுல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு உணவு குழந்தைங்களுக்கு. ஏன்னா வெளியே வந்து எந்த நூடுல்ஸும் நீங்க வந்து அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இதுல கொடுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் டு ஃபுல்ஃபில் டெய்லி ப்ரோட்டீன் அண்ட் டயட்ரி ஃபைபர் ரிக்வயர்மெண்ட் ஃபார் த கிட்ஸ். அதாவது அந்த நூடுல்ஸ் வந்து 13% ப்ரோட்டீன் இருக்கு நம்மளுக்கு. அது மாதிரி 7.62% வந்து டயட்ரி ஃபைபர். ஸோ இதுல கம்பெனி என்ன நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குறாங்க பாருங்க. 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் நூடுல்ஸ் சாப்பிட்டா கூட அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆரோக்கிய கோளாறும் வராது அப்படின்றத கேரண்டி பண்றாங்க இந்த ஸ்லைடு மூலியமா. அதே மாதிரி 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை ஒரு நாளைக்கு 4 பேக்கெட் நூடுல்ஸ் சாப்பிட்டா கூட, காலையில 1, மத்தியானம் 1, சாயந்தரம் 1, நைட்டு 1ன்னு சாப்பிட்டா கூட எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் வராது அப்படின்றது வந்து கேரண்டி பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய உட்பொருட்கள், மூலப்பொருட்கள் வந்து ரொம்ப சேஃபா அது கவனமாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம நிறுவனம். சரிங்களா? வெளியே இருக்கிற நூடுல்ஸ் தான் பாத்தீங்கன்னா லோ நியூட்ரிஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு தேவையான சத்துக்களே இல்லாத ஒரு விஷயம் தான் வெளியே நடந்துட்டு இருக்கு. பட் இங்க வந்து ஹை நியூட்ரிஷன், புரோட்டீன், டயட்ரி ஃபைபர் அண்ட் எனர்ஜி. ஸோ அதே மாதிரி புவர் டைஜஷன். வெளியே இருக்கிற மற்ற நூடுல்ஸ் தான் பாத்தீங்கன்னா, நான் இதை நிறைய இடத்துல இந்த நூடுல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நூடுல்ஸ் லான்ச் ஆன டைம்ல நான் போய் பேசி கொடுக்கும்போது சொன்ன ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக், சார் நான் நூடுல்ஸா வாங்க மாட்டேன், எனக்கு நூடுல்ஸே வந்து ஒத்துக்காது, நான் சாப்பிட்டேன்னா மார்னிங் சாப்பிட்டா நைட் வரைக்கும் எனக்கு வயிறு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன லேடிஸுக்கு நம்மளுடைய பாக்கெட்டை ட்ரை பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க, அதாவது அவங்களுக்கு எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் வயிறு வலி காரணமாக அந்த பொருளை தொட முடியாத சூழ்நிலையில இருந்தவங்க கூட இன்னைக்கு நம்ம குட் டாட் நூடுல்ஸை எடுத்து சாப்பிட்டதுனால அந்த ஒரு ஆசையா சாப்பிடக்கூடிய ஒரு நூடுல்ஸை கூட அவங்க வந்து இன்னைக்கு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து மாத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்னு சொல்லுவாங்க, ஒரு திருப்தியா தைரியமா சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுடைய குட் டாட் நூடுல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி ஸ்டிக்கி நூடுல்ஸ். வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். என்ன காரணம்னா அதுல வந்து மைதா. ஒரு காலத்துல மைதா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பசை, அந்த வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கான விஷயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உணவுலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய குடல் பகுதியிலும் போய் அது ஒட்டிக்கிடும். பட் நம்ம நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ. சரிங்களா?
நீட் ஆஃப் புரோட்டீன். ஏன் ஒரு நம்மளுக்கு உடம்புக்கு புரோட்டீன் தேவை அப்படின்னா, நம்மளுடைய தசைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸ் ஆரோக்கியமா தினசரி செல்கள் இறக்கும் பிறக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்சிதை மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னா போதுமான புரோட்டீன் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம், ஜீரண மண்டலம் சரியான முறையில் இயங்குறதுக்கு புரோட்டீன் தேவை. அப்புறம் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரோட்டீன்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு, அதுல கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ இந்த 3 இருக்கிறதா வந்து ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின்ல இந்த புரோட்டீன் இருந்தாதான் சரியான முறையில் அது வந்து அளவுக்கு இருக்கும் அது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நவ் யூ கேன் கிவ் த ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷன். நம்ம குழந்தைகளுக்கு தைரியமா எந்தவித பயமும் இல்லாம இதை கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு எல்லா இடத்துக்கும். சரிங்களா? இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டாணியில இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன், அப்புறம் சோயால இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன், அப்புறம் கோதுமையில இருந்து எடுக்கக்கூடியதும் ஓட்ஸ்ல இருந்து எடுக்குது. இது அத்தனையுமே வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கு. அதை தான் இதுல சேர்த்திருக்காங்க. அது போக மேல இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன மசாலா சேர்த்திருக்காங்க, மிளகு, அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சேர்த்திருக்காங்க. ஸோ பட்டாணியில இருக்க புரோட்டீன் என்ன பண்ணும், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஏறாம இருக்கிறதுக்கும் வெயிட் குறையறதுக்கும் இந்த பட்டாணியில இருக்க புரோட்டீன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி உடம்புல எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு, அப்புறம் சரியான முறையில் ஜீரணம் ஆகிறதுக்கு. இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் ஐஸ், கண்ணுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பட்டாணியில இருக்கு. ஸோ ஏன் இருக்குன்னா பட்டாணில வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு. அந்த விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த கண்ணை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பட்டாணியில இருக்க சத்துக்கள் புரோட்டீன் இருக்கு. அதுக்கப்புறம் புரோட்டீனை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்ல சொல்லியிருக்காங்க, மேகசின்ல, பத்திரிகையில வந்த விஷயங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் சோயால இருக்கக்கூடிய விஷயங்கள் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சோயால இருக்க புரோட்டீன் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஃபார் டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோயா புரோட்டீன்ல இருக்கு. அது மாதிரி நம்ம எலும்புகளை ரொம்ப திடமாகவும் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு அதுல இருக்கிற புரோட்டீன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹார்ட்டை ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு, இதெல்லாம் சோயால இருக்க புரோட்டீன்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதுவும் வந்து பத்திரிகையில அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட், கோதுமையில கிடைக்கக்கூடிய அது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, எலும்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்குது. மென்டல் ஹெல்த், நம்மளுடைய செயலும் சிந்தனையும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்வாங்க ஹெல்த்தியா, அதுக்கான விஷயங்கள் அது கொடுக்குது. அனீமியா, ரத்த சோகை, ரத்த சோகை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு காமனா இருக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரியான உணவு பழக்கம் இல்லாதனால வரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். ஸோ அதை சரி பண்றதுக்கும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த புரோட்டீன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், லோயரிங் கொலஸ்ட்ரால், இம்ப்ரூவ் பிளட் சுகர் லெவல் அண்டு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு ஓட்ஸ் நம்மளுக்கு பயன்படுது. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து இது பத்திரிகையில் உள்ள விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன செக்மெண்ட்ல இதை எடுக்கலாம், செக்மெண்ட்ல எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் எடுக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு குழந்தையும் எடுக்கலாம், ஒரு அடல்ட், ஒரு இளைஞர்கள் இவங்களும் எடுக்கலாம், ஒரு வயதானவங்களும் அந்த நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து ஏத்த ஒரு பொருளா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது டேஸ்டியாகவும் இருக்கு, உடனே குக் பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம், ஃபுல்லா புரோட்டீன் அண்ட் டயட்ரி ஃபைபர். வெளியே கிடைக்கக்கூடிய மட்டமான பொருட்களுக்கு ஒரு மாற்று வந்து நம்மளுடைய நூடுல்ஸை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து யங்ஸ்டர்ஸ், அவங்களும் வந்து என்ன விரும்புறாங்க பாருங்க, டேஸ்டியாகவும் இருக்கணும், நல்ல புரதம், அந்த பொருளை சாப்பிடும்போது சத்து இருக்கணும், அது மாதிரி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு ஃபாஸ்ட் வேர்ல்டு ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நிறைய கேட்குறாங்க. நம்மளது ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டகரியில ஹெல்த்தியா இருக்கு, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்ட் ஃபுட் தான் நம்மளுது, போட்டால் நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், பட் ஹெல்த்தி. சரிங்களா? குவிக் டு ப்ரிப்பேர், நியூ டேஸ்ட், கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அஃபோர்டபுள் பிரைஸ், ரொம்ப ரீசனபிள் பிரைஸ். இந்த குவாலிட்டி இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா இருக்கும் ஒரு பேக்கெட். பட் நம்மளுக்கு ரொம்ப நியாயமான விலையில 25 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க வந்து பதிவு பண்ணிருந்தோம் அப்படின்னா அது ஒரு 21 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு பிவி கொடுத்துருக்காங்க, அந்த பிவிக்கு ஒரு கமிஷன். அப்படின்னு பார்க்கும்போது இதை விட சிறப்பான ஒரு பிரைசிங்ல வந்து நம்ம வேற வெளியே எங்கேயும் வாங்குறது வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி எங்க வேணாலும், சப்போஸ் ஒரு ஊருக்கு போறோம், எங்க வேணாலும் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி, பேக்கெட்டா இருக்கு. ஒரு 2 நாள் டூர் போறோம் அப்படின்னா ஒரு 20 பேக்கெட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். வயசானவங்களுக்கு பிரச்சனையா என்னன்னா சாப்பிட்ற சாப்பாடு உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு.
ஸோ அந்த பிரச்சனையை இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ என்னன்னா அதுலயும் ஃபுல்லா ப்ரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, ஈஸியா குக் பண்ணலாம், டைஜஷன் ஆயிடும், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அண்ட் ஈஸி டு கேரி. ஸோ இதுதான் வந்து எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதான் வந்து நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் ஷேரிங். ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 6 பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் நிகழ்ச்சியை. ஸோ திரும்ப ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங்ல உங்களுக்கு காட்டிடுறாங்க. ஸோ ஏன் இந்த 6 பேசிக்ஸ் நம்மளுக்கு அவசியம் தேவையா? இது வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிசிப்ளினா ஒரு பிசினஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமும், அதாவது இந்த போட்டு கதை தான், எல்லாரும் ஒரே மாதிரி துடுப்பு போட்டாதான் நம்ம இலக்க வேகமாகவும் துரிதமாகவும் அடைய முடியும். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றதான் வந்து கம்பெனி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல. ஸோ இதை கையில எல்லாரும் கண்டிப்பா எடுத்து ஆகணும். இந்த பிசினஸ்ல ஒரு பின் லெவல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை கையில எடுத்தவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் கூட இருக்காங்க. பட் பின் லெவல் மாறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் கரெக்டா போய் சேரல. ஸோ நிச்சயமா எங்க டீம்லயும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் நாங்க விடாப்படியா அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து கண்டிஷனாவே சொல்லிடுறோம், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணணும், வேற வழியில நீங்க பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது, பெரிய மாற்றங்கள் வராது, வரும் பட் நிலையா இருக்காது. அதுதான் இன்னைக்கு காமராஜ் சார் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது சொன்னாரு. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க, கிடுகிடுன்னு வளர்றாங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க, அந்த வளர்ச்சியை காணாம போயிடுது, அந்த டீமும் காணாம போயிடுது. இது வந்து நம்ம ஆளுக்கு ஒரு சிஸ்டமா செய்யறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. கம்பெனி சொல்லிக் கொடுக்குற சிஸ்டம் எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம பின்பற்றி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் ஒரு பின் லெவல் சேஞ்ச் பண்ண முடியும், நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும் அப்படின்றதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தயவு செய்து நிச்சயமா எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 6 அடிப்படைகள், இந்த 6 அடிப்படை செய்யாமல் இந்த வியாபாரத்துல யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? சோ அது என்ன அடிப்படை, இது யாருக்கு செய்யணும்? என்னைக்கு நம்ம வியாபாரத்துல உள்ள ஈடுபட்டோமோ, நான் 2017 ஈடுபட்டேன், அன்னைக்குல இருந்து இதை செஞ்சுட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் செய்யணும்? இந்த வியாபாரத்துல எவ்வளவு நாள் வருமானம் வேணுமோ அவ்வளவு நாளைக்கு செய்யணும். சரிங்களா? சோ இந்த அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே மாறாது. இது யாருக்கு? இந்த வியாபாரத்துல டைமண்ட் ஆனாலும் அவங்களுக்கும் அதான், சரிங்களா, சஃபயர் ஆனாலும் அவங்களுக்கும் அதான். ஏன்னா ஒரு பின் சேஞ்ச் பண்றது இந்த பேசிக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும், நம்மள மேல கொண்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இங்க நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% யூஸ் த ஆர்சிஎம் ப்ராடக்ட், செல்ஃப் யூஸ். இத ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 100% எப்படி சார்? இங்க இருக்கிற ஆர்சிஎம்ல வந்து கிட்டத்தட்ட 3500 வகையான பொருட்கள் இருக்கு, சில பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்த போறதே இல்லையே. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, எங்க வீட்டுல வந்து செடியும் கிடையாது, எங்களுக்கு வந்து நாங்க விவசாயமும் பண்ணல, அப்ப நாங்க அரிசி செஞ்சு எப்படி யூஸ் பண்றது? அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் வரலாம். எங்களுக்கும் அந்த மாதிரி கேள்விகள் இருக்கு. ஆனால் இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், 100% யூஸ்ல நம்ம புரிஞ்சு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க போறேன், அது எது ஆனாலும் இருக்கட்டும், அந்த பொருள் வாங்க போறதுக்கு முன்னாடி அது ஆர்சிஎம்ல இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா 100% அதுல எந்த காரணமும் சொல்லாம அந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்தணும். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பருப்பு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது வந்து ரொம்ப நம்ம மெம்பர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த பருப்பு வேகலை, இந்த பருப்பு வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சொன்னாங்க. சரிங்களா? ஆனா நம்ம கம்பெனி ஒரு பொருள் கொண்டு வராங்க அப்படின்னா அது 100% சேஃபாவும் ஹெல்த்தியாவும் அதுல எல்லா நல்ல விஷயங்களும் கொடுக்குற மாதிரி இருந்தாதான் பொருள் கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்குலாம் என்ன நம்பிக்கை அப்படின்னா, நிச்சயமா கம்பெனி வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி அதனுடைய மெத்தடை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒண்டர் வேர்ல்டு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே அந்த பருப்பு தான், அந்த துவரம்பருப்பு. ஸோ இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம பாபு சார் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காக பருப்பு வாங்கிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு. போய் சமைச்சு அந்த மேடம் வந்து அதை சாம்பார் வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு என்ன சாம்பார் இது வரைக்கும் இல்லாத டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க,
இல்லை இது ஆர்சிஎம் பருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்சிஎம் பருப்பு டேஸ்ட் மட்டும் இல்லை, எந்த விதமான ஜீரண கோளாறும் அவங்களுக்கு கொடுக்கல, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சி அவங்க வந்து பொருளை யூஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயங்கள் நம்ம ப்ராடக்டோட விஷயங்கள் வந்து மாத்திருக்கு. அப்ப ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து செட் ஆகல அப்படின்னா அதை வந்து மாத்தி எப்படி யூஸ் பண்ணி அதை செட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது செட் ஆகலன்னு விட்டுறக்கூடாது அந்த பொருளை. அதை விட்டுட்டு போயிட்டு வெளியே போய் வேற பருப்பு வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம செய்யறத 100% அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. காமராஜ் சார் என்ன செய்யறாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய காமராஜ் சார் சொல்றதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க காமராஜ் சார் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் போடுறாரு, ஆசியம் ட்ரெஸ் போடுறாரா வேற போடுறாரா, அவர் என்ன ஷூ போடுறாரு, அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி உட்காரும் போது அவர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவர் பார்ப்பா நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு வீட்டில் வேற பருப்பு வச்சிருக்காரு, வேற ஃப்ளோர் கிளீனர் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் செஞ்ச விஷயத்தை தான் டீம் ஃபாலோ பண்ணும். அங்கதான் வந்து நம்ம ரொம்ப கவனமா, அதுக்குதான் அடிப்படை. அந்த போட்டுல நம்ம வந்து துடுப்பை போடுறது எல்லாம் ஒரே மாதிரி போடணும் அப்படின்னா, அந்த பொருள் உபயோகப்படுத்தும் போது நம்மளுக்கு ஏதாவது சரியான ரிசல்ட் கொடுக்கலன்னா, அப்ப அது ஏன் ரிசல்ட் கொடுக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த பொருளை ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கண்டிப்பா ஆர்சிஎம் பொருள் ரிசல்ட் கொடுக்காத இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு 100% யூஸ்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இத முதல் படி, இந்த வியாபாரத்துல உள்ள வர்றவங்களுக்கு முதல் படியே வந்து பாத்தீங்கன்னா 100% செல்ஃப் யூஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பொருள் வாங்க போகும்போது அது ஆர்சிஎம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு பேண்ட் வாங்க போறோம், ஒரு பெல்ட் வாங்க போறோம், ஒரு பர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா அது முதல்ல செக் பண்ணணும். ஆர்சிஎம்ல இருக்கு அப்படின்னா அந்த பொருளை உபயோகப்படுத்தணும். நம்ம உபயோகப்படுத்தினா நம்மளோட தரம் தெரியும், அந்த தரத்தை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட பேச முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த வியாபாரத்துல. ரெண்டாவது வந்து, இந்த வியாபாரத்துல நம்மளுக்கு பொருள் பிடிச்சி போச்சு, நியாயமான விலையில இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடனே இதை பெருசா எடுத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஒரு டைரி போட்டு நேம் லிஸ்ட் எழுதணும், ஒரு லிஸ்ட் எழுதணும். அந்த லிஸ்ட்ல 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, என்ன தேவை நம்மளுக்கு, இமிடியேட்டா என்ன தேவை, இந்த மாசம் எனக்கு ஒரு 5000 வேணும், இந்த மாசம் எனக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்றத எழுதணும். எதுக்காக தேவை, நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் முடிக்கணும். ஸோ இதுக்காக ஒரு லிஸ்ட்டை போடணும் நம்ம. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட், லாங் டேர்ம்ல என்ன தேவை, ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ட்ரீம் லிஸ்ட்டும் போடணும். ஏன் ட்ரீம் லிஸ்ட் போடணும் அப்படின்னா, ஒரு இலக்கு இருந்தாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நம்ம நகர முடியும். இலக்கே இல்லாம, ஒரு உதாரணத்துக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, கோல் போஸ்டே இல்லைன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல மேட்ச் நடக்குமா, எப்படி நடக்கும்? ஸோ அந்த மாதிரி தான், அந்த கோல் போஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கோலை நோக்கி நம்ம இலக்கு வந்து நம்ம வந்து அதுல பந்து அதுல தட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இலக்கு வேணும் அப்படின்னா அந்த ட்ரீம் லிஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரீம் லிஸ்ட் மட்டும் இருக்கிறது பார்த்தாது, அது எப்போ வேணும் எனக்கு ஒரு என்ன சொல்றாங்க அச்சீவபிள் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு அடுத்த மாசம், இந்த மாசம் சேர்ந்து அடுத்த மாசம் 1 லட்ச ரூபா எனக்கு வேணும்லாம் நம்ம வந்து எழுதக்கூடாது. இந்த மாசம் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் செட் ஆகி அது வந்து வரதுக்கு ஒரு இடம். அப்போ அடுத்த மாசம் என்ன பண்ணலாம், ஒரு 2000 ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியறதுக்கான விஷயம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னா அவங்க அதை சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு 6 மாசம் கழிச்சு ஒரு 20,000 ரூபாய் வேணும், ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு லாங் டேர்மா மிஷனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நடக்கும். அதுக்கான விஷயத்த நம்ம எழுதி வைக்கணும். இந்த ட்ரீம் நம்மளுக்கு சாதகமா நடக்கணும் அப்படின்னா அது சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சார் நெட்வொர்க் இஷ்யூவா லீடர்? லீடர் உங்களுக்கு நெட்வொர்க் கம்மியா இருக்கு போல, பிட்பிட்டா வருது சார். வேறாங்க சார், சார் உங்க வாய்ஸ் பிட்பிட்டா வருது சார். சார் உங்க வாய்ஸ் பிட்பிட்டா வருது சார், பிரேக்கிங் சார். இப்ப கேக்குதா? ஹலோ சார் கேக்குதா?
கிளியரா இப்ப கேக்குது சார். கேக்குது சார். இப்ப கிளியர் கிளியர். ஓகே சார், ஓகே சார். சார் கிளியர் சார். சார் கேக்குதுங்களா? கிளியர் சார், கிளியர், வெரி கிளியர். ஹலோ கிளியரா கேக்குது சார். சார் கமரா சார். சார் கேக்குது சார், கேக்குது. நான் பேசுறது கேட்கலையா? வேற சார் யாராவது 2 சொல்லுங்க. பேருமே கிளியரா கேக்குது சார். கேக்குதுமா, கேக்குது. ஓகே சார், ஓகே சார் கேக்குது சார், கிளியரா கேக்குது. சரி சார், ஒரே ஒரு செகண்ட் சார். சரிங்க சார். இப்ப ஸோ இந்த நேம் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த நேம் லிஸ்ட் எல்லார் கையிலும் இருக்கணும். நம்ம பின் லெவலில் மாறணும் அப்படின்னா ஸோ இது நம்ம மட்டும் இருந்தா பார்த்துமா, நம்ம டீம்ல ஒரு 2 பேர் வராங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எழுதி வாங்கணும். அதை தான் வந்து அன்னைக்கு ட்ரைனிங்ல நம்ம காமராஜர் வந்து சொன்னார். ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து உனக்கு கீழே நான் ஆள் சேர்க்கிறேன்னு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதுங்க, அவங்க கிட்ட நேம் லிஸ்ட் வாங்கி அவங்க கூட போய் ஒர்க் பண்ணி கொடுங்கன்றாங்க. இதை தான் நம்ம கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து சேருங்க, உங்களுக்கு ஆள் போடுறேன், ஆள் சேர்த்து விடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்கள நேம் லிஸ்ட் போட வச்சு அந்த நேம் லிஸ்ட்ல இருந்து கான்டாக்ட் எடுத்துட்டு போய் நம்ம வந்து பேசி நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நேம் லிஸ்ட் இருக்கிறவங்கள நம்ம டீம்ல வர வைக்கிறது தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். ஸோ இது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நேம் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த நேம் லிஸ்ட்ல யார் இருக்காங்களோ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேம் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த நேம் லிஸ்ட்டை பிரிக்க சொல்றாங்க. ரொம்ப நம்ம நெருங்கின சர்க்கிள்னா நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம பக்கத்து வீடு, இந்த மாதிரி லிஸ்ட்டை முதல்ல போட சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப டிராவல் பண்ணாம நம்ம இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற மக்களை வந்து முதல்ல கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம வீடு, நம்ம பக்கத்துல இருக்க வீடு, நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல இருக்க கான்டாக்டை முதல்ல வந்து நம்ம பார்த்து அவங்க கிட்ட பேசி நம்ம பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க கூட ஒர்க் பண்றது ஈஸி. டக்குன்னு நம்ம கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்மளும் போறது முடியும், அவங்க நம்ம கூப்பிட்டு அவங்க வர்றதுக்கான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்ட இருக்க கான்டாக்ட்லாம் நம்மளுக்கு நடக்கணும். ஸோ இதை முடிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து மற்ற கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்னொன்னா விரிவுபடுத்திட்டே போகலாம். நம்ம அதே மாதிரி வெளியூர் எப்போ போகலாம் அப்படின்னா, ஒரு பிகினர், ஒரு ஸ்டார்டர் அப்படின்ற லெவல் தாண்டினதுக்கு அப்புறம், இல்ல ஒரு ஓப்பனர் வந்ததுக்கு அப்புறம் வெளியூர் போறதுக்கான கான்டாக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உள்ளூர்ல நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம வெளியூர்ல போய் நான் அந்த பிறகு இந்த லெவல் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியூர்ல போய் நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம லோக்கல் எந்த பகுதியில நம்ம இருக்கோமோ அந்தந்த பகுதியில் இருக்கிற கான்டாக்டை நம்ம முதல்ல உள்ள கொண்டு வந்து நம்ம கூட அவங்க கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாகவும் க்ரோவாகவும் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணலாம். ஒரு டிராவல் டைம் நம்மளுக்கு மிச்சமாகும். நம்ம வந்து ஒரு இமீடியட்டா மீட்டிங் நடத்தணும் முடிவு பண்ணா டக்குன்னு ஒரு 1 hour 2 hour அரேஞ்ச்மெண்ட் இருக்கான விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும். ஒரு ஹவுஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஹோம் மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் அண்ட் இன்வைட் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மீட்டிங்ல ஒரு ஹவுஸ் மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னா அங்க வந்து முதல்ல எந்த காரணத்தை கொண்டு பிசினஸ் பத்தி பேசக்கூடாது. முதல்ல ப்ராடக்டோடைய நாலேஜ் கொடுக்கணும் நம்மளுக்கு. எப்படி மார்க்கெட்ல இருக்க பொருள், இன்னைக்கு கூட காமராஜ் சார் சொன்னாரு, ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி தொடர்ச்சியா 30 வருஷம் 40 வருஷம் யூஸ் பண்ண பேஸ்ட் கூட, நல்ல பேஸ்ட் கொடுக்க விளம்பரம் கொடுக்குற பேஸ்ட் கூட இன்னைக்கு வந்து பல பல்லு உபாதைகள் கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அப்போ அந்த பேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம், இப்போ நம்ம பேசுன அந்த நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். அந்த நூடுல்ஸ்லாம் பேசும்போது ஒரு ஹவுஸ் மீட்டிங்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு 10 நூடுல்ஸ் அந்த வீட்டில் சேல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பத்தி நம்ம ஒரு கீ செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் பாயிண்ட். அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்ல ஒரு பொருள்ல 2 பாயிண்ட் நம்ம கத்துக்கிட்டா போதும். ஸோ அதை மட்டும் தான் பேசணும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் மீட்டிங்ல போயிட்டு ஒரு பொருளை பத்தி அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பேசக்கூடாது. ஒரு 10 பொருளை பத்தி பேசணும். அந்த 10 பொருளையும் 2 நிமிஷம் பேசினாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் அதில் கரெக்டா டைம் போயிடும். ஸோ ஹவுஸ் மீட்டிங்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அப்பதான் வந்து அடுத்த வாட்டி அவங்க வீட்டுல மீட்டிங் நடத்துறதுக்கு நம்ம கலவு பண்ணுவாங்க. நம்ம அங்க உட்காந்து 2 hour 3 hour பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடத்த கூப்பிட்டவர் வந்து சலிச்சுக்குவாரு. பட் மத்தவங்க
வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சங்கடமாக அதை ஃபீல் பண்ணி அடுத்த வாட்டி அதுக்கான டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அதிகபட்சம் அரை மணி நேரம் 3/4 நேரத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சு நம்ம வெளியே வந்துடணும். இந்த மீட்டிங் ப்ராடக்ட் உள்ள யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2வது மீட்டிங்ல தான் பிசினஸ் பத்தி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ நல்ல பொருள் இருக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து இந்த வியாபாரத்தில் உள்ள நன்மைகளை சொல்லும்போது காது கொடுத்து கேட்பாங்க. நம்ம ப்ராடக்டே பேசாம வெறும் பிசினஸ் மட்டும் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ திணிக்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஷோ த பிளான். ஸோ இந்த பிளான் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிளான் காட்டாம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வெறும் ப்ராடக்ட் மட்டுமே யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வேற யாராவது இதுல ஒரு பணம் இருக்கு அப்படின்னு யாராவது வெளியே மற்றவங்க யாராவது சொல்ல வந்துட்டு நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க அதை சொல்லலை அப்படின்னு. அதனால பொருளை பத்தி யூஸ் பண்ணவங்க கிட்ட கண்டிப்பா பிளான் சொல்லி அவங்க பண்றது பண்ணாத அவங்க விருப்பம். இதுல ஒரு நன்மைகள் இருக்குங்க, இந்த பிசினஸை தொடர்ந்து எடுத்து பண்ணீங்கன்னா பல ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த புரிய வைக்கணும். செய்யாத அவங்க விட விட்டுருணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஷேர் த ப்ராடக்ட் அண்ட் ஷோ த பிளான். அடுத்து வந்து ஃபாலோ அப் வித்தின் 48 hours. புது ஆள்கிட்ட ஒருத்தர் பேசிக்கணும் அப்படின்னா அதிகபட்சமா அவங்களுக்கு அந்த பொருளை பத்தியோ அந்த விஷயத்தை பத்தியோ 2 நாளைக்கு மேலே ஞாபகம் இருக்காது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா 48 hours அவங்க ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கணும். சரி, அவங்க வந்து எல்லாத்துக்குமே தயாராயிட்டாங்க, ஓகே பண்ணலாம், பிசினஸும் பண்ண வரேன், பொருளும் வாங்குறேன் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ், ஜாயினிங் ப்ராசஸ், அவங்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு 2000 ரூபாய் 2500 பொருளை கொடுத்து அதை எப்படி உபயோகப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணணும், சேம் இந்த 6 பேசிக்ஸை சொல்லி கொடுக்கணும். இதுதாங்க சைக்கிள். இந்த சைக்கிள் 6 பெடலையும் 6 விதமான வேலைகளையும் தொடர்ச்சியா நம்ம வந்து சைக்கிள் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா யாருமே நம்மள வந்து டைமண்ட் ஷிப் போறதுல இருந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த போட்டை வந்து எல்லாரும் சமமா ஒரே மாதிரி துடுப்பை போடுறவங்களுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 6 பேசிக்ஸ் ரொம்ப 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 அடிப்படையில முக்கியமான விஷயம். நீங்க டைமண்ட போனீங்கன்னா கூட அவர் என்ன பண்ணுவாரு, 100% யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சஃபைர்ட்ட போனாலும் 100% யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரூபிட்ட போனாலும் 100% யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம எமரல்ட் சார்ட்ட வந்தாலும் 100% யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், ஸ்டார் பேர்லு அப்படில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த அடிப்படை 100% செல்ஃப் யூஸ்ன்றது அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த 6 பேசிக்ஸும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இத 100% இது வரைக்கும் பண்ணாதவங்க இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் செல்ஃப் யூஸ் எல்லாம் பண்ணிட்டேங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், நேம் லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, எப்ப தேவை, அப்ப அது தேவைக்கு என்ன நேம் லிஸ்ட் போடணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம டைமண்ட் போறதுல இருந்து யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். ஜெயாசி முல்லாசி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், சிறப்பு, அருமை, அற்புதம். நம்ம வேடராஜன் சார் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க சாருக்கு. வேடராஜன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னு கேட்டா அசராத ஒரு நம்பிக்கையை அவர் வந்து இந்த சிஸ்டத்துல வச்சிருக்காரு. ஒரு சிஸ்டமேட்டிக் பிசினஸ் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வழி, இதுதான் பாதை, இதுதான் பயணம், அதை அவர் புரிஞ்சு வச்சிருக்கார். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு பிசினஸ். அதுக்குள்ள நாம் வர்றோம். வந்த பிற்பாடு கத்துக்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த கத்துக்கிறதுல முதலாவது வந்து பொருள் சம்பந்தமான ஒரு நெட்வொர்க்னா அதுக்கு வந்து கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. பொருள் சம்பந்தமான பிசினஸ் மட்டும்தான் இருக்கானா எல்லா நெட்வொர்க்கும் இதே தான், இந்த 21 ரூல்ஸ் தான். ஆனா நமக்கு ஆர்சிஎம்ல கொடுத்திருக்கிற ரூல்ஸ் வந்து என்னன்னு கேட்டா நம்ம சுந்தரவாட் சார், டைமண்ட் சார் சப்பையர் ஆன காலத்துல இருந்து அவர் அதை வந்து ரொம்ப அருமையா ப்ரொமோட் பண்ணி புக்லெட்டே, எங்களுக்கெல்லாம் புக்லெட்டே போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் போட்டு பெங்களூர்ல ஒரு கூட்டம் நடத்தினார் அப்ப அவர் சப்பையர். அப்ப புக்லெட் போட்டு கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம் இதுதான் பாதை, இதுதான் பயணம். இதே நீங்க எடுத்துட்டு போனா மட்டும்தான் நீங்க லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். இதை வச்சுதான் நீங்க வந்து டீம்ல இருக்க லீடர்களை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இதை வச்சுதான் நீங்க லீடர்களை வந்து லீடர்களா மாற்ற முடியும். இதை வச்சுதான் கீழே வந்து வரக்கூடிய ஜாயினர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வேதம், இதுதான் வந்து குர்ஆன், இதுதான் பைபிள், இதுதான் வந்து கீதை என்றெல்லாம் பேசி எங்களை மோட்டிவேட் பண்ணாரு. நாங்க அன்னைக்கு அதை கெட்டியா பிடிச்சோம். பட் ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்த பிற்பாடு ஒரு ஆளும் ஒரு பிசினஸ்ல இருந்து வந்த ஆளுங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க வெறும் மோட்டிவேஷன் மட்டுமே சொல்லி பிசினஸ் எடுக்க முடியுமானா நானெல்லாம் ஆரம்பிக்கல. வெறும் மயிர் கூச்சேரி மோட்டிவேஷன் கொடுத்து நிறைய ஜாயினிங் எடுத்திருக்கிறேன். அங்க மோட்டிவேஷன் மட்டும்தான், அங்க சிஸ்டம் எல்லாம் கிடையாது. பட் இந்த ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்த பிற்பாடு சிஸ்டம் தான் பிசினஸ். ஒரு பாத்தீங்கன்னா சரவணபாபா அண்ணாச்சி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் எங்கேயும் அவர் எல்லா இடத்துக்கும் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சிஸ்டம் நடந்துச்சு. அது மாதிரி சிஸ்டத்தை நம்பி இந்த பிசினஸை கொண்டுட்டு வர ஆளுங்க. சார் வந்து
ஸ்டால் இருந்த போதே கூட அவர் வந்து நம்ம எல்லாரும் பின்னடிச்சு வேகமா போறாங்கன்னு வேடராஜன் சார் ஒரு நாள் யோசித்ததே கிடையாது. என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, கண்டிப்பா ஜெயிப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இந்த பிசினஸ்ல நீங்க உங்களால ஜெயிக்க முடியும். அந்த வெற்றி ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அந்த தாமதத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா, நம்ம டீமுக்கு கீழே நம்ம கீழே வந்தவங்க நம்ம வந்து என்ன ஆகல, பேசிக் தெரிஞ்சுக்கல. நம்ம கீழே வந்தவங்க 100% பொருளை யூஸ் பண்ணல. நம்ம கீழே வந்தவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வெளி மார்க்கெட்ல கிடைக்கிற பொருளும் நம்ம பொருளும் வந்து ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நோயாளிகளை வந்து சுகமாக்குற ஒரு பொருள் நம்ம கிட்ட தான் இருக்குது. நமக்கு வந்து நோய் வராமல் தடுக்கிற பொருள் நம்ம கிட்ட தான் இருக்குது. கவனம் இல்லாத பொருள் நம்ம கிட்ட தான் இருக்குது. இல்லாத பொருள் நம்ம கிட்ட தான் வந்தவங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேசிக்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. பேசிக்கை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரம் த வெரி பிகினிங் யாரு கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும். எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்களா? 100க்கு 3 பேருக்கு மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நாலேஜ் கிடைக்கும். 100க்கு 3 பேர் தான் நெட்வொர்க் பண்ண முடியும். மீதி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னோட டிராவல் பண்ண எத்தனையோ பேர் என்னை விட்டு போயாச்சு. பட் எனக்கு வந்து வலுவான நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு இப்ப கூட நான் ஒரு நியூ ஜாயினிங் போட்டா நான் வந்து வித்தின் 3-4 இயர்ஸ்ல நான் எமரால்டு தொட முடியும். அந்த அளவுக்கு என்னால வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், எனக்கு எஜுகேஷன் தெரியும். என்னால் ஒரு டீமை உருவாக்க முடியும் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வளர வேண்டும் என்றால் உங்களுக்கு பேசிக் போதும். பேசிக்கை நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களால டீமை உருவாக்க முடியும். அப்ப பேசிக்கே தெரியாத ஒரு ஆளுக்கு என்ன என்ன எதை பார்த்தாலும் வந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு தோணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ பேர் வந்து அமாம் சோப்புல ஆரம்பிச்சு அப்புறம் கண்ட கசமானமான சோப்பு எல்லாம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் கிளீசரிங் சோப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, நிறைய சோப் மாறிட்டாங்க. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நிறைய சோப்புகள் தெரியும், நிறைய செருப்புகள் தெரியும், நிறைய துணிமணிகள் தெரியும். ஆனால் ஆர்சிஎம் கஸ்டமர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஆர்சிஎம் துணி தெரியும். சார் சொன்ன மாதிரி நான் போட்டுக்கிற டிஷர்ட், ஆர்சிஎம் டிஷர்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்கு முன்னாடி எடுத்ததுதானே, இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆர்சிஎம் துணிகள் அத்தனையும் இது பாத்தீங்கன்னா, இது வந்து ஆத்தன்சா டிஷர்ட். இது வந்து ஆர்சிஎம் பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவதன் மூலமாக, ஆர்சிஎம் பொருட்களை 100% யூஸ் பண்ணுவதன் மூலமாக ஜனங்களுக்கு ஆர்சிஎம் வந்து தனி ஒரு டிஃபரெண்ட்னு சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே சூப்பர், அற்புதம். இதைத்தான் நம்ம டீமுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் பாதை, இதுதான் பயணம். எல்லாரும் கத்துக்கணும். அப்ப நம்பிக்கை வந்துடும். நம்மளால பின்னடிக்க முடியும், நம்மளால டீம் உருவாக்க முடியும், நம்மளால சேல் பண்ண முடியும், நம்மளால வந்து தொலைதூரம் போக முடியும், நம்மளும் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியும். டைமண்ட் பின்னு தான் நம்ம இலக்குன்னா அதுக்கு எத்தனை படி இருக்குது, அத்தனை படியை தாண்டி போக முடியுங்கிற நம்பிக்கையை உருவாக்குவது நம்ம சிஸ்டம் தான். எனவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் பிசினஸ், ரயில்வே ஒரு சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டங்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்குது. சிஸ்டமே இல்லாம இஷ்டத்துக்கு பேசி ஏதாச்சும் வாயிலேயே வடை சுட்டு நம்ம ஒரு டீம் உருவாக்கிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற ஆளுக்கு அந்த வடை சுட தெரியாதே, அவங்க எப்படி டீம் உருவாக்குவாங்க? ஆகையினால எனக்கு வந்து சுதந்திர வாட்ச் வந்து எங்க எல்லாருக்கும் ஒரே எஜுகேஷன். நம்ம எல்லாருக்குமே அவர் எப்போ வந்தாலும் அந்த எஜுகேஷன் இருந்து மாறுறது இல்லை. ஒரு பேசிக் எடுத்தாருன்னா அந்த ஒரு பேசிக் ஒரு மாசத்துக்கு எல்லாம் டீச் பண்ணிருக்கிறார். யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரொமோட், யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட்னு போட்டு அதை விட்டுருக்கோம். அந்த இடத்துல அவர் சொல்லுவார் ஷேர் அண்ட் ப்ரொமோட் 100% சொல்லுவார். அந்த 100%ல எத்தனை இருக்குன்னு சொல்லுவார் அது. அதனால அதெல்லாம் வந்து நமக்கு அவசியம், டீமுக்கு அவசியம். எல்லாரும் வந்து அதுக்கு மாறுங்க, அதுக்கு அதை கத்துக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுங்க. மனப்பூர்வமாக வாழ்த்தி, வேடராஜன் சார் கண்டிப்பா சீக்கிரம் டெக்னிக்கல் அடிப்பார், நோ டவுட். சுவாதி மேடம் சீக்கிரம் ஸ்டார் அடிப்பாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பாபு சார் வந்து அங்க இதுல அது என்ன ஊர், அது மறந்து போய், பாண்டிச்சேரியில வந்து ஸ்டோர் தொடங்க போறாரு. நாங்க கடலூர் நாளை மறுநாள் கடலூர் போறோம். அங்க நம்முடைய பிசினஸை ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா பாண்டிச்சேரியில வெண்மதி மேடம் டீம் வச்சிருக்காங்க, அதை டெவலப் பண்ண போறோம். கண்டிப்பா அங்க நமக்கு ஒரு டீம் உருவாக்குவோம். ஏற்கனவே இருக்கு, பெரிய டீம் இருக்கு. நான் ராயல்டி அச்சீவரா இருந்தபோது பாண்டிச்சேரியில 20 கட் அவுட் வச்சு நான் அங்க ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். ராயல்டி அச்சீவர் ஆர்சிஎம், நான் பெரிய பின்னெல்லாம் அடிக்கல. ஆனா ஒரு 20 கட் அவுட் வச்சு காமராஜ் ராயல்டி அச்சீவர் அவர்களே வருக நல்லா வச்சு ஒரு பெரிய மண்டபம் எடுத்து கூட்டம் நடத்தினாரு, பானுச்சந்திரனுடைய மச்சனை. அதனால அங்க நிறைய டீம் இருக்கு, பழைய டீம் எல்லாம் இதாயிருக்கு, டெர்மினேட் ஆயிருக்கு. கண்டிப்பா தொடங்கினா ஜெயிக்க முடியும் என்பதை மனப்பூர்வமாய் சொல்லி, உங்களுடைய பலத்த கரவாசையை நான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய வேடராஜன் சாருக்கு. கண்டிப்பா சிஸ்டமேட்டிக் லீடர் அவரு, எப்பவுமே சிஸ்டத்தை மட்டுமே பிலீவ் பண்ற ஒரு லீடர். ஆகையினால் அவரால் ஜெயிக்க முடியும், மற்றவர்களை ஜெயிக்க வெற்றியாளன் ஒரு வெற்றியாளனை உருவாக்க முடியும். எனவே நம்ம சரியான நபர்களை ஃபாலோ பண்ணா சரியான இடத்துக்கு போக முடியும். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆகையினால மிகச்சிறப்பு, அற்புதம். வேற யாரும் வாழ்த்துறையோ கருத்துறையோ சொல்ல விரும்பினால் மனம் விட்டு நீங்க வாழ்த்தலாம், வாய் விட்டு வாழ்த்தலாம். Anybody else? ரவி சார்.
சார் வாங்க வணக்கம். சசிகலா மேடம். வாங்க சார் அற்புதம் சசிகலா சார். மேடம், நீங்க வேதராஜன் சார் கேட்கலாமா? பாத்தீங்கன்னா கேட்கலாமா? இருங்க சார். உங்க கேக்குதாங்க டிவைஸ் சார்? ஏதாவது ப்ராப்ளம்? இப்பதான் கேட்குது, பேசுங்க. ஓகே. அதான் சார் இன்னைக்கு பேசின விஷயங்கள் அற்புதமா பேசினாரு. ஒரு குட் ஆட் நூடுல்ஸை பத்தி பேசினாரு, யூனிக் சிஸ்டத்தை பத்தி பேசினாரு. ஒரு நல்ல அருமையான ஒரு எக்ஸாம்பிள். அவர் சொன்ன விஷயம் வந்து டீமை எப்படி நம்ம கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு அந்த போட் ரேஸ் சொன்னார் பாருங்க, அருமையானது. அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து நிறைய யோசிக்க வைக்குது. ஸோ சார் கொடுக்குற எக்ஸாம்பிளும் அவருடைய அந்த யூனிக் சிஸ்டத்தை பத்தி அவர் பேசின விதமும், இன்னைக்கு குட் ஆட் நூடுல்ஸை பத்தி அவ்வளவு விஷயம் சொன்னார். திரும்ப 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 கேட்க கேட்க நமக்கு நிச்சயமா வந்து நிறைய நாலேஜ் நம்மளால எடுத்துக்க முடியுது. அற்புதமா பேசுனீங்க சார் வேதராஜன் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ஜெயார்சியம் குடார்சியம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து செய்வோம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் 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 சசி மேடம். சார் ரவி சார் அவைலபிளா நாட்டு சார் இனி ஏடிஎம் எங்கே மீட்டிங் நடத்திட்டு இருக்காரா? ஜெயதீஷ் சார் வந்து முடியாதவர்னால அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. எனிபடி எல்ஸ்? சுவாதி மேடத்துக்கு ஒரு கருத்து சொல்லுங்க சார். வரேன் சார். சார் அவங்க கீழே இருக்காங்க, நான் மீட்டிங் ஹால்ல இருக்கேன். பாபு சாரா? இல்ல அவங்க கீழே இருக்காங்க. ஓகே அவங்க டிவைஸ் மீட்டிங் ஹால்ல இருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து கீசோல் 224 கீசோல் 6 o'clock உங்களுக்கு வந்து பூஸ்ட் யுவர் பிவி. அது வந்து எப்படி வந்து உங்களை பின்ன சேஞ்ச் பண்றது, மார்ச்ல எப்படி நீங்க வந்து பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றதுங்கிறது நாங்க நம்பிக்கையோட தொடர்றோம். அதை அடுத்து வந்து உங்களுக்கு 8 மணிக்கு நாளைக்கு பெண்கள் கூட்டம் இருக்கு, லேடிஸ் மீட்டிங். அது இல்லாம எதிர்வரும் 26ஆம் தேதி கோபகுமார் சார் மீட்டிங் இருக்கு நம்ம 70ல. வேதராஜன் சார் போஸ்டிங் போட்டு நினைக்கிறேன். அதனால வந்து 3 மணிக்கு, மாலை 3 மணிக்கு 2:30 மணிக்கு ஆரம்பிக்க போறோம். சாருக்கு 8 மணிக்கு ட்ரெயினுக்குனால 2:30க்கு ஆரம்பிச்சா அவர் ஒரு 5 மணிக்கு முடிச்சாருன்னா அதுக்கப்புறம் எல்லா அச்சீவர்களும் கம்பல்சரி அந்த கூட்டத்தில் இருக்கணும். கோபா சார் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டாரு, ஆல் த அச்சீவர்ஸ் மஸ்ட் கம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாரும் வருவோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அவர் சொல்லியிருக்கிறது அச்சீவர்ஸ் எல்லாரும் அங்கே இருக்கணும், அவங்க எல்லாரும் இந்த மார்ச்ல பின்னு மாறணும். அதுக்கு நான் வந்து சில யோசனைகளை சொல்லிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. தனிச்சு இது கூட்டம் முடிஞ்சு தனிச்சு அச்சீவர்களை அவர் சந்திக்கிறாரு. அதனால எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒருவேளை ஸ்டார் இண்டியா வச்சுக்கிறதுல எங்க இருந்தாலும் சரி, சார் நான் ஒயிட்டல்ல தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒயிட்டல்ல ஆட்களும் அங்க வரலாம். சார் சில விஷயங்களை நம்மோட பகிர இருக்கிறாரு. அவர் ஒரு கிங் மேக்கர்னு சொன்னா பாத்தீங்கன்னா, மூர்த்தி சார் எல்லா இடங்களிலும் ஒரு கிராட்டிடியூடோட பேசுவார், நன்றி உணர்வோட பேசுவார். என்னன்னா, என்னை வந்து உருவாக்குனது அவர் தான், நான் கூட அதே கிராட்டிடியூட்ல தான் இருக்கிறேன். என்னை உருவாக்குனது அவர் தான். தமிழ்நாட்டுல ஆர்சி பிசினஸ் வந்து இருக்குதா இல்லையான்னு தெரியாத சூழல்ல நான் டிரான்ஸ்போர்ட்ல விசில் அடிச்சிட்டு இருக்கிறேன். கம்பெனி ரீஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு, காமராஜ் எல்லாருமே அரசியல் விட்டு போயாச்சு, நீங்க போறீங்களா, நீங்க செய்ய போறீங்களான்னு கேட்டாரு. சார் நான் வாழ்க்கையில வந்து என்னுடைய கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணி விட்டேன் சார். என்னொரு கண்ணோட உடன்படிக்கை பண்ணி பிற்பாடு வேற ஒரு காரிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? ஆகையினால் அது அந்த பாபு யோபு சொல்லுவாரு, அது பாபு உள்ள இருக்கிறாரு, யோபு அது சொல்லுவாரு. அது மாதிரி நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன் சார், லைஃப் டைம் அரசியல் நான் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகி ஈரோடு வந்தாரு, நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு. கோபால் சாருடைய ஃபண்டமெண்டல் என்னன்னா, கம்பெனி க்ளோஸ் ஆன போது எங்களுக்கு லோடு எடுத்து கொடுத்து பொருட்களை கொடுத்து காப்பாற்றி வச்சிருந்தாரு. எனவே அவர் ஒரு கிங் மேக்கர். எல்லாத்தையும் அவர் வந்து அவரால் உருவாக்க முடியும். ஒரிசா போயிட்டு ஒரிசா நம்ம டீமுக்கு மீட்டிங் நடத்திட்டு வர்றாரு. ஒரிசா டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் நம்ம மிஸ்டர் முகேஷ் கோட்டாரி மீட்டிங் கேட்டிருந்தாங்க. முகேஷ் கோட்டாரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தேன். வாரம் இன்னும் இப்ப நடந்துட்டு இருக்குது மீட்டிங், நம்ம கீசோல் மீட்டிங் வந்து மேடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. வாரம் அங்க திங்கட்கிழமை 8:45 மீட்டிங் நடக்குது, இரவு கூட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொட்டீனா லேடர் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். நான் ஒரு மாசம், அதுக்கப்புறம் மூர்த்தி சார் ஒரு மாசம், சுஜித் சார் ஒரு மாசம், ரஞ்சித் சார் ஒரு மாசம், கோபா சார் ஒரு மாசம். பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா லீடர்கள் ரொட்டீனா அங்க போய் கூட்டம் நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த முறை கோபா சார் போறது ஒரு பெரிய பிளானிங்கா இருக்கும். மார்ச்ல அவங்கள ஒரு 3 பேர்த்துக்காவது 8% ஒருத்தரை வந்து ஸ்டார் பண்றதுக்கான பிளானிங்ல போறாரு. ஒரு டீமை நீங்க உருவாக்குங்க, அந்த டீமை வளர்க்கறதுக்கு அவர்னால முடியும், சொல்லிக் கொடுப்பாரு, அது செஞ்சா போதும். தயவு செய்து எல்லா ஆட்சியர்களும் அந்த கூட்டத்தில் இருங்க. ஏன்னு கேட்டா, கோபகுமார் சார் வந்து வேற எதையும் நம்பி அவர் அரசியல் ஆரம்பிக்கல, அவருக்கு சிஸ்டம் தெரியும், சிஸ்டத்தை நம்பி தான் ஆரம்பிச்சாரு. ஒரு சிஸ்டமேட்டிக் லீடர். தயவு எல்லாரும் அதுல பங்கெடுங்க. எல்லா கூட்டங்களையும் உங்களோட டீம் உட்கார வைங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஸ்பார்க் ஆவீங்க. ஒரே இடத்துல ஸ்பார்க் ஆன மூர்த்தி சார் தான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார் ஏர்போர்ட்டை. அதனால ஒரு இடத்துல நீங்க உங்க டீம்ல ஒரு ஆள் ஸ்பார்க் ஆனாலும் உங்க பிசினஸ் எங்கேயோ போயிடும். வாழ்த்துக்களோடு இந்த இரவை வந்து எல்லாரையும் அட்மிட் பண்றேன். ஜேஆர்சியும் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி மை டியர் வேல்ராஜன் சார். நன்றி நண்பர்களே, ஆல் பார்ட்டிசிபியன்ஸ் அண்ட் ஒண்டர் வேர்ல்டு ஓனர் பாபு சார் அண்ட் சுவாதி மேடம். எல்லாரும் வந்து சேர்ந்து செய்வோம்.
சேர்ந்து வெல்வோம். ஜெய் ஆசியம். வாழ்த்துக்கள். Jai Asiam, good Asiam. Thank you, sir. ஜெய் ஆசியம், குட் ஆசியம். All the best, sweet dreams, good night.